ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. இந்தியா ஆல் ஸ்டார்ஸ் பிரேசில் லெஜண்ட்ஸ் அணிகள் இடையேயான கால்பந்து போட்டி சென்னை நேரு விளையாட்டரங்கில் இன்று நடைபெற உள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேஷ்குமாரிடம் கேட்கலாம். சுரேஷ்குமார், இன்று விளையாட்டு போட்டி நேரு அரங்கில் நடைபெற இருக்கிறது. அங்குள்ள களச்சூழல் என்ன? ரசிகர்கள் எப்படி இருக்காங்க? அவங்களோட மனநிலை என்ன? அருணா, இன்றைய தினம் மிகவும் மக்கள் எதிர்பார்த்த பிரேசில் அணி இந்தியாவில் விளையாட இருக்குது. இந்த போட்டி தான் நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய நேரு ஸ்டேடியத்தில் இந்த போட்டி நடக்க இருக்கு. நம்ம பார்த்துட்டு இருக்கோம், நேரு ஸ்டேடியம் இதுக்காக தயாராகிட்டு இருக்கு. இந்தியாவிலிருந்து நம்மளுடைய இந்தியா ஆல் ஸ்டார் 11 அணி பிரேசில் அணியோட மோத இருக்கு. பிரேசிலை பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டோடைய முக்கிய வீரர்கள், ஏற்கனவே உலக போட்டிகளில் விளையாண்ட முக்கிய வீரர்கள்லாம் கலந்த ஒரு பிரேசில் லெஜண்ட் அணி இதற்காக நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. சென்னையில் இன்று இரவு 7:30 மணி அளவில் இந்தியாவும் பிரேசிலும் மோத போகிற இந்த விளையாட்டு போட்டி நடக்க இருக்குது. இதற்கான ஏற்பாடுகளை தீவிரமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நமது ஒளிப்பதிவு அஸ்வின் காட்டக்கூடிய காட்சிகளிலே தெரியும், நேரு ஸ்டேடியம் ஒரு பரபரப்பாக மாறி இருக்கு. ஏன்னாக்கா உலக அளவில் மிகவும் புகழ்பெற்ற இந்த பிரேசில் நாட்டை சேர்ந்த விளையாட்டு வீரர்கள்லாம் பங்கேற்கக்கூடிய ஒரு கால்பந்து போட்டி தான் சென்னையில் நடக்குதுன்றதுனால இதற்கு மிகுந்த எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. இந்திய அணியும் இந்த பிரேசிலோட எதிர்த்து விளையாட இருக்கிறதுனால எல்லோரும், அதுவும் கால்பந்து ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் பல விளையாட்டு போட்டிகள் இருக்க பார்வையாளருக்கு கூட இந்த பிரேசில் இந்தியா மேட்சை பார்க்கறதுக்காக வர இருக்கிறாங்க. குறிப்பாக நம்ம பார்த்தோம்னா நேரு ஸ்டேடியத்தை பொறுத்தவரையும் 28,000க்கும் மேற்பட்ட இருக்கைகள் இருக்கு. தற்போது அந்த டிக்கெட்டுகள் அனைத்தும் விற்று தீர்ந்திருப்பதாக சொல்றாங்க. ஆன்லைன் மூலியமாக 500 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய் வரைக்கும் இந்த டிக்கெட்டுகள் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. இதனை போட்டி போட்டு எல்லாரும் விளையாட்டு வீரர்கள், விளையாட்டை பார்க்குறவங்க எல்லாரும் வாங்கியிருக்கிறாங்க. பிரேசில் அணியை பொறுத்த வரைக்கும் ரொனால்டினோயோ, ரிவால்டோ, கில்பர்டோ சில்வா, டுவோ உள்ளிட்ட பல நட்சத்திரங்கள் இந்த போட்டியில் பங்கேற்கிறாங்க. இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் MI விஜயன், கிளாமேக்ஸ், சண்முகம், வெங்கடே உள்ளிட்ட பலரும் விளையாட்டு வீரர்கள் எதிர்த்து விளையாட இருக்கிறாங்க. இந்த போட்டியை காண்பதற்கு ஏராளமாக 30,000க்கும் மேற்பட்ட ரசிகர்கள், பார்வையாளர்கள் வருவாங்கன்றதுனால நேரு ஸ்டேடியத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் முழுவதுமே போக்குவரத்து மாற்றம் செய்வதற்காக சென்னை பெருநகர காவல்துறை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. குறிப்பான பார்த்தோம் என்றால் இன்று மதியம் பிற்பகல் 3 மணிக்கு தொடங்கி நள்ளிரவு 11 மணி வரை இந்த போக்குவரத்து மாற்றம் இருக்குன்னு சொல்றாங்க. தற்போது நமது ஒளிப்பதிவு அஸ்வின் காட்டக்கூடிய இந்த பிரதான சாலை, குறிப்பாக பார்த்தோம்னா நேரு ஸ்டேடியத்துக்கு வெளியேறக்கூடிய இந்த சாலை முழுவதுமே 3 மணிக்கு பிறகாக மாநகர பேருந்துகள் போவதற்கு தடை விதிக்கப்படுகிறது. இதற்கு பதிலாக அருகே இருக்கக்கூடிய EVK சம்பத் சாலை, EVR சாலை போன்ற பிற சாலைகளை பயன்படுத்தலாம் என அறிவித்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் அதிகப்படியான வாகனங்கள் வந்தாக்கா சாதாரண வாகனங்கள், கார், இருசக்கர வாகனங்கள் கூட இந்த சாலையில் போவதற்கான தடைகள் விதிக்கப்படும் என இங்கே இருக்கக்கூடிய முன்கூட்டியே காவல்துறை தரப்பில் அறிவிக்கப்படுகிறது. இதற்கு மாற்றாக வரக்கூடிய வாகனங்கள் எல்லாமே சென்ட்ரல் அருகே இருக்கக்கூடிய பூங்கா சாலையை பயன்படுத்தி எல்லா வாகனங்களும் அங்கே இருக்கக்கூடிய பார்க்கிங்கை அடைகிறதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. ஆகவே பொதுமக்கள் சென்ட்ரல் அருகே இருக்கக்கூடிய பூங்கா சாலை வழியாக இந்த மேட்சை பார்க்க வர்றவங்க தங்களுடைய வாகனங்களை பார்க்கிங்க்கு கொண்டு செல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அருகே இருக்கக்கூடிய சாலைகள், இந்த நேரு ஸ்டேடியத்தை அடையக்கூடிய சாலைகள் எல்லாமே போக்குவரத்து நெரிசல் அதிகரித்தால் அது சாலைகள் எல்லாம் போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்படும். ஆகவே இதற்கு தகுந்த வகையில் பொதுமக்கள் பொது போக்குவரத்து, ரயில், பேருந்து போன்ற பொது போக்குவரத்து மூலியமாக இந்த விளையாட்டை பார்க்கறதுக்கு வந்தாக்கா போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க முடியும். அதே போன்று வேறு வழி இல்லாமல் தங்களுடைய சொந்த வாகனங்கள், கார் போன்றவையோ வாடகை வாகனங்கள் வந்தாலும் அதற்கு மாற்றாக இந்த நேரு ஸ்டேடியத்துக்கு அருகே இருக்கக்கூடிய மாநகராட்சி மைதானங்களோ, கண்ணப்பர் திடல் போன்ற பல இடங்களில் இருக்கக்கூடிய மாநகராட்சியினுடைய இடங்களில் தங்களுடைய வாகனங்களை நிறுத்திக் கொள்ளலாம். அப்படி நிறுத்திக் கொள்ளும் பட்சத்தில் இந்த நேரு ஸ்டேடியத்துக்கு வர்றதுக்கான அந்த வழிகள் எல்லாமே போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் தவிர்க்க முடியும் தெரிவிச்சிருக்கிறாங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கோம், நேரு ஸ்டேடியத்தில் ரொம்ப ஆண்டுகளுக்கு பிறகாக ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் வீரர்கள்லாம் பங்கேற்கக்கூடிய ஒரு போட்டி நடக்கிறதால உற்சாகமாக இங்கே போட்டிகளுக்கு ஈவினிங் நடக்க இருந்தாலும் இந்த இடத்தை பார்வையிடுறதுக்கு ஏராளமான பார்வையாளர்கள் இப்பயே குவிந்தவண்ண இருக்கிறாங்க. சென்னையில் நடக்கக்கூடிய பிரேசில் இந்திய அணிகள் மோதக்கூடிய கால்பந்து போட்டி என்பது தமிழக அளவில் இருக்கக்கூடிய ரசிகர் மட்டுமல்லாமல் இந்திய அளவில் இருக்கக்கூடிய ரசிகர்களையும் உற்சாகப்படுத்திருக்குன்னு சொல்லணும். அருணா, இந்தியா பிரேசில் இடையே கால்பந்து போட்டி நடைபெற இருக்கிறது. ரசிகர்களும் ஆர்வமுடன் காத்திருக்கின்றனர் என்றுதான் சொல்ல வேண்டும். உங்களுடைய தகவலுக்கும் நன்றி சுரேஷ். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.